சீக்கிரம் பழைய ஞாபகம் வந்து விஜய் கூட சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கிளிக் போட்டு தெரிய வைங்க. அதுக்கப்புறம் விஜயை வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அங்கே டாக்டர் வந்து விஜய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து கொஞ்ச நேரத்தில் அவர் கண்ணு முழிச்சிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டி விஜய் கண்ணு முழிச்ச விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்தா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரிஞ்சிச்சுன்னா அந்த காவேரி குடும்பம் எல்லாம் வந்துடுவாங்க, அதனால் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. காவேரிக்கு கல்யாணம் ஆனது எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருக்கனால சாரதா அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே நிவின் வந்து காவேரி பொறுத்தவரை அவங்க அப்பா வேலைக்கு மறுபடியும் ஃபாரின் போயிட்டாரே இருக்கட்டும், இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த விஷயத்த பாட்டி கேள்விப்பட்டுட்டு எப்படி இந்த காவேரியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினச்சேன், இது நம்மளுக்கு நல்ல சந்தர்ப்பம், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாட்டி சாரதா கிட்ட அதான் உங்கள் பொண்ணுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, விஜய் பற்றியே தெரியல, அப்படி எப்படி உங்களெல்லாம் அந்த குழந்தைய வளர்க்க முடியும், அதனால் நாங்கள் அந்த குழந்தைய வளர்த்துக்குறோம், நீங்கள் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என் பேரன் பக்கத்தில் வந்துடாதீங்க, அவன் நிம்மதியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுத்துட்டு வெளியே போங்கன்னு சொல்லி திட்டுவாங்க. ரொம்ப